அம்பி ஆத்துல எல்லாம் சவிக்கமா இருக்காளா? ஆத்துல வெள்ளம் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க, சவிக்குமான கேக்குறப்ப. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். காலையில சாப்பிட்டியா? இல்ல. டீ சாப்பிடுறியா? வேண்டாம். காஃபி? நோ. வேற என்ன சாப்பிடுற? பாதாம் கீர், ஐஸ் போட்டது. பாதாம் கீரா? அது எனக்கே தரதில்லமா. காலையிலையா ஐயா பிச்சை போடையா. ஒத்த கால நிக்கிறியப்பா, கால் வலிக்காதா? வலிக்குங்க. அப்படி வலிச்சா என்ன பண்ணுவேன்? இந்த காலை இப்படி வச்சுக்கிட்டு இந்த காலை இப்படி தூக்குவேன். அப்படியா? புத்திசாலி. நான் என்ன செய்ய தெரியுமா? இந்த காசை இப்படி போட்டுக்கிட்டு இந்த தட்டை இப்படி வச்சிருக்கேன். அறிவு கட்டவன். ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குடிக்கும். வேற என்ன ஸ்டாப் போட்டா குடிக்கும்? அது வாய் இருக்கிற அமைப்புக்கு அப்படித்தான் குடிக்க முடியும். கள்ளிப்பட்டி இப்படி போலாங்களா? போகாது. இந்தியா இதோட முடிஞ்சு போச்சு. அந்த பக்கம் பாகிஸ்தான். அங்க கேட்ட போலான்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் இங்க கேக்குற? சும்மா கேட்டுங்க. டேய், நீயும் சும்மா தான் கேட்ட, நானும் சும்மா தான் சொன்னேன். நம்ம எல்லாருமே சும்மா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது என்னடா சும்மான்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கீங்க. எப்படி வேலை ஓகேவா? வேலை ஓகே. இந்த ரெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் எதுக்கு? நான் தங்கறதுக்கு. நீ என்ன ஃபேமிலி மேனா பேச்சலரா? நான் ஃபேமிலி தான். அது நீ சொல்லவே வேண்டாம். மேலூர்ல இருந்து மதுரைக்கு மஞ்சள் பாக்கெட் எடுத்துட்டு நடந்தே போயிருக்காரு ரேஷன் கடைக்கு சக்கரை வாங்க. எங்க பஸ் தான் ஊர்பட்ட பஸ் இருக்குல்ல, எதுக்கு மேலூர்ல இருந்து 60 கிலோமீட்டர் நடந்தே மஞ்சள் பை கொண்டு ரேஷன் கடைக்கு போறீங்க? டாக்டர் சொன்னாரு சக்கரைக்கு நடந்தா நல்லது அப்படின்னாரு. டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா அந்த பக்கமும் மலை. மழை பெஞ்சா சுத்தியும் தாண்டா பெய்யும். ஓ, இப்ப அப்படி பெய்ய ஆரம்பிச்சா. உண்மையிலே ஆண்களுடைய குணம் என்ன தெரியுமா? 1000 பெண்கள் இருந்தாலும் 10,000 பெண்கள் இருந்தாலும் 1 கோடி பெண்கள் இருந்தாலும் அவனுடைய கண்கள் யார தேடும் தெரியுமா? கட்டின பொண்டாட்டிய மட்டும்தான் தேடும். ஏன் கேளுங்க, அவ இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்தவள சைட் அடிப்பான். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வராம இருக்கணும்னா முத என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வராம இருக்கணும்னா பொண்டாட்டி கூட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க, சண்டையே வராது. பேசலாம சண்டை ஆரம்பிக்குது. வீட்டுல ஒண்ணு தேவையில்லாம இருக்குன்னா அது இதுதான். எதுக்கு வளர்றோம்னு அதுக்கும் தெரியல, எதுக்கு வளர்க்குறோம்னு நமக்கும் தெரியல. ஆனா தூக்கம் மட்டும் ராஜ தூக்கம் தூங்குறாயா. 3 மாசம் டைம் கொடு. உனக்கு வேண்டிய அன்பு, பாசம், விசுவாசம் எல்லாம் இந்த நாட்டுல எங்கிட்ட தான் சப்ளை ஆகுது. உனக்கும் தர்றேன். முடியாத காரியத்துக்காக நான் 3 மாசம் உயிரோட இருக்க தயாரா இல்ல சார். டேய் அப்பா, 1 மாசம் டைம் கொடுற. 1 மாசமா? சரி, 1 மாதத்துக்குள்ள நீங்க சொன்ன காரியத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செத்து போயிடுவேன். என்ன சொல்றீங்க? அது கரெக்ட். 1 மாசத்துக்குள்ள நான் சொன்னபடி நடக்கல, நீ சாகறதுக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம் செலக்ட் பண்ணி நான் தர்றேன். இடம் நல்லா இருக்கணும், நல்ல கார்டன் நல்லா இருக்கும், காட்டு வசதியோட. ஓ எல்லாம் கரெக்ட். சரி வா, கம் ஆன். தம்பி எங்க இந்த பக்கம்? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறது. கிளம்பிடுறதுதான். கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. அதெல்லாம் இருந்தா சோறு திங்க முடியுமா? சரி சரி போய் சோத்துல ஓடிட்டு ஓடு ஓடு. வேலைக்கு போக போறோம். எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. டேய், அண்ணன் மேல செருப்பை வேகமா வீசு. ஏன்டா என் மேல செருப்பு வேகமா வீச சொல்ற? அப்பதானே ஜனங்களுக்கு உங்க மேல சிம்பத்தி வரும், ஓட்டு வரும், காசு வரும்ல. ஓட்டு வரும், காசு வரும்னா செருப்புல என்ன வேற எதுல வேணாலும் அடிக்க சொல்லு. வா மேடைக்கு போடா. ஆத்தா, இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற. வாழ்க்கையில் நிம்மதியில் என்ன? உனக்கும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துரு. ஏய், வீட்டை பாத்துக்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். அண்ணா, நீங்க கடைக்கு போலாமா? ஏ, நாங்க கடைக்கு போனா கடைக்காரன் தரமாட்டானா? தருவாண்ணே. என்ன இருந்தாலும் நீங்க பெரியவங்க, உங்க உப்பு தின்னு வளர்ந்தவன். நான் இருக்கும்போது நீங்க போலாமா? என்ன நான் வாங்கிட்டு வரேன். என்ன சந்தேகம்? ஆரம்பிச்சிட்டியா? போதும். தலையில முளைச்சா தலைமுடி சொல்றாங்க, கையில முளைச்சா கைமுடி சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால்முடி சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா காசு கொடுத்து உங்ககிட்ட எதையுமே என்ன கேட்க போறங்கன்னு தெரியல. அதுல என்ன முகத்துல முளைச்சா முக முடியும் தானே சொல்லணும். ஏன் தாடிக்கிறாங்க? ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏன் மூளை என்ன? மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? என்னடா அது? ஒரு வெத்தல ஒரு பாக்கு. நீங்க தானே ஒரு வெத்தல ஒரு பாக்கு சொன்னீங்க. அது என்ன டப்பாவுல சுண்ணாம்பு? இந்த ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கையும் போடுறதுக்கு இந்த டப்பாவுல சுண்ணாம்பு. சரி, விவரமான பையன். நான் சொல்ல, அது என்ன வாயில? வாயிலையா? ஒண்ணு இல்லையே. நல்ல வாய் தர. ஐயோ, வேகுதே.
வேகுதா நல்லா வேகட்டும். என் காசு எல்லாம் தின்னது இந்த வாய் தானே வெந்து சாம்பலாகட்டும்.